Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா சிக்கன் ஃப்ரை. இது ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இது இன்ஸ்டன்ட் கடையில் வாங்கினது, சிக்கன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகுது அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க, கருகிராமல். இப்போ நம்ம சேர்த்த மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் சுத்தமாக கழுவி வச்சுருந்தா சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இது 600 கிராம் சிக்கன் இருக்குது. இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதை இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 2-3 டேபிள் ஸ்பூன் போதும். அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இது சிக்கன்லேருந்து வேகும்போது சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ஊறி வரும், அது போதும். ரொம்ப தண்ணி சேர்த்தா கிரேவி மாதிரி ஆயிரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இடையில கிளறி விட்டுக்கணும். நார்மலாக சிக்கன் வேகிற அளவுக்கு டைம் எடுத்துக்கிடும். இது இப்போ வேகட்டும். இப்போ இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தீ சிம்மில் தான் இருக்குது. நான் இப்போ இதை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு. நம்ம 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருந்தோம், ஆனால் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துத அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ அப்போ இருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கு. இதையுமே திருப்பி நம்ம ட்ரை ஆகுத வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறணும். இனிமேல் மூடி வைக்க வேணும் தேவையில்லை, திறந்து வச்சே நம்ம இதை பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கணும், அதுக்காக வேண்டி தான். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்கு. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. மசாலா சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் இது. தயிர் சாதம் வச்சு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணலாம். ஆயில் ரொம்ப அதிகமாக இல்லாதனால எல்லாருமே சாப்பிட்டுக்கிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.